ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஐ ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் ப்ரேயர். ஓரளவுக்கு இந்த செய்தி உங்களுக்குள்ளே செயல்படும் விரும்புகிறேன். இந்த விதைகளெல்லாம் உங்களுக்குள்ளே நல்ல மரமாக முளைக்கணும்னு என்னுடைய விருப்பம், ஆவியானவருடைய விருப்பம். அது நம்ம பலத்தில் ட்ரை பண்ண முடியாது. தேவ ஆவியானவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் நம்மளை ரொம்ப அழகாக எங்கெங்கெல்லாம் கரெக்ட் பண்ணணுமோ கரெக்ட் பண்ணி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்மளை ரொம்ப அழகாக ஜெபத்தில் நடத்துவார். நான் நிறைய வாட்டி அதை உணர்ந்துருக்கேன். சில நேரத்தில் என்ன ஜெபிக்கணும்னு தோணாது. நம்ம இந்த மொமெண்ட் பரிசாவி நமக்கு அந்த அந்நிய பாஷை கொடுத்துருக்கனால அந்நிய பாஷை பேசி கொண்டு இருக்கும்போது நம்மளை அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு நிறைய தேசத்துக்காக ஜெபம் முனைப்பார். திடீர்னு சிலர் பேர் மைண்டில் போடுவார், அவங்களுக்காக ஜெபம் முனைப்பார். கொஞ்ச நேரம் ஓட தியானிக்க வைப்பார். திடீர்னு பார்த்து அடோரேஷனுக்குள்ளே கொண்டு போவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவரோட ப்ரேயர் பார்ட்னர்னு ஒருத்தருக்கிறார் நமக்கு. இன்றைக்கி அதுதான் ப்ரேயர் பார்ட்னர். பாருங்கள், இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசலை. இந்த வாரம் முழுக்க நான் ப்ரேயர் டாபிக் எடுத்து பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒவ்வொரு எபிசோடையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போது ப்ரேயர் பார்ட்னர் நமக்கு ஒருத்தருக்கிறார். I'm not talking about a human prayer partner, but I'm talking a prayer partner, a spirit of God. நீங்கள் ஜபத்துக்குள்ளே போகும்போது சம்டைம்ஸ் பிளாங்காக இருக்கும், எனர்ஜி தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இந்த அந்நிய பாஷைன்னு வரோம். அந்நிய பாஷை பெற்றிருக்கீங்களா? அந்நிய பாஷை பெற்றிருக்கீங்கன்னா அந்த அந்நிய பாஷை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் அது. அப்படி ஒரு வேளை இல்லைன்னா தாகத்தோட ஃபாஸ்டிங் இருந்து கேளுங்க. பரிசுத்தாவியானவர்கிட்ட அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்க கிருபை தாங்க. நம்ம சில நேரத்தில் ஜெபம் பண்ண முடியாதுன்னா அந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது யூர் டாக்கிங் இன் ஹெவன்லி லாங்குவேஜ், யூர் டாக்கிங் சீக்ரெட்ஸ் வித் காட். ஜெபிக்க அந்த அட்மாஸ்பியரை கத்தர் மாற்றுவார். நிறைய காரியத்தை உங்களை ஜெபிக்க வைப்பார். அப்போ ஒரு ப்ரேயர் பார்ட்னர் ஒருத்தர் நமக்கு இருக்கிறார் ஜெபத்தில், ப்ரேயரில். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தனியாக ஜெபிக்கலை, நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு ப்ரேயர் பார்ட்னர் உங்களோட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். நம்ம சில நேரத்தில் ஜெபிக்க அறியாத போது பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சங்களோடு அவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்மோடு கூட அவர் விண்ணப்பம் பண்ணுறார். நீ ஜெபம் பண்ணுறா, இதுக்கு ஜெபம் பண்ணுறா, இதுக்கு தாழ்த்தி ஜெபம் பண்ணுறா, தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறா, இது பண்ணுறா, அப்படி பண்ணுறான்னு நம்மளை அழகாக ஜெபிக்கிறதுக்கு நம்மளை ஊக்கப்படுத்துகிறார், என்கரேஜ் பண்ணுறார். ஆகவே ஜெபிக்கிற டைம் பிரதர் எனக்கு போர் அடிக்குது பிரதர், யாரோட ஜெபம் பண்ணும் பிரதர், யாராச்சும் ப்ரேயர் வாரியர் யாராக இருக்காங்களா? அதுதான் நல்லது. மற்றவங்களோட கூடி ஜெபிக்கிறது நல்லது, சேரம் ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஜெபிக்கும் போது யூ ஆர் ஹேவிங் அ ப்ரேயர் பார்ட்னர் வித் யூ. தி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஹிம்செல்ஃப் இஸ் ப்ரேயிங் அலாங் வித் யூ. உங்களை என்கரேஜ் பண்ணி உங்களை ஊக்கப்படுத்தி அந்த ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த வார்ஃபேருக்குள்ளே கொண்டு போய் ஆமேன். எனக்கு இப்போவே ஒரு புதிய பலன் கிடச்சி போல இருக்கு பேசி கொண்டு இருக்கும் போது. May the Spirit of God will pour the same anointing, the same power of prayer, the same spirit of prayer in each and every individual those who are watching this program today. Hallelujah, hallelujah. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை நெருக்கியவாறாக உங்களோட ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கிறார். வசனத்தை சொல்லி ஜெபிக்க வைப்பார். Hallelujah, 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 hallelujah. You are having a prayer partner. ஜெபம் மீன் போல உங்களை அப்படியே அழகாக ஜெபிக்க வச்சு சோர்ந்து போகிற மாதிரி தான் எழுந்து வாக் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். தூக்கம் வரும்போது முகம் கழுவி ஜெபம் பண்ணுங்கள். பிசாசு இடம் கொடுத்துடாதீங்க. அவன் பொல்லாத பிசாசு ஜெபத்தில் அவனை போட்டு ஒரு வழியாக்கி ஆமேன். when you enter that zone, ஆவியானவர் உங்களை கொண்டு அழகாக மேலே தூக்கிட்டு போயிடுவார். ஆமாம் ஆமாம், உங்களை அழகாக தூக்கிட்டு போயிடுவார். பறக்கிற ஜோனுக்கு போயிட்டீங்கன்னா ஹல்லேலூயா, ஹெவன்ஸ் ரியாலிட்டிக்குள்ளே மூவ் பண்ணிட்டீங்கன்னா பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஜோனை தாண்டி அந்த ஹெவன்ஸ் ரியாலிட்டிக்குள்ளே உங்களை கொண்டு போய்ட்டார், ஆவியானவர் கொண்டு போய்ட்டார் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். உங்களை நீங்கள் நினச்சாலும் ஜெபத்தை ஸ்டாப் பண்ண முடியாது. பல காரியங்களுக்காக ஜெபிக்கும், மணிக்கணக்காக ஜெபிக்க வைப்பார். I want every believer to have this experience in this last days. God will do mighty things through you, through this prayer. Prayer is a very beautiful weapon. வார்ஃபேருங்க அது. கர்த்தர் தாமே அவரை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. Have a very blessed day. God bless.